கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, வாழ்க்கையே அந்த ஒரு வழக்கின் தீர்ப்பை நம்பித்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கரெக்ட். கோர்ட் ஹால்ல ரொம்ப பதற்றமா நின்னுட்டு இருக்கீங்க. உங்களை காப்பாத்த உங்க வக்கீல் உள்ள வராரு. ஆனா அந்த வக்கீலே ஒரு காலத்துல ஒருத்தல ஈவு இரக்கமே இல்லாம கொலை செஞ்ச ஒரு முன்னாள் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரிய வந்தா அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவே அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துற ஒரு நிஜம் இது. சும்மா ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நிஜம். சாதாரணமா மருத்துவத்துறை பரிசோதனைகளை பத்தி நாம பேசும்போது அங்க ஒரு துல்லியமான எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ உங்க கை எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. அந்த எக்ஸ்ரே படத்துல எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு பளிச்சுன்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிஞ்சிடும். ஆமாங்களே, மருத்துவர் அதை பார்த்த உடனே ரொம்ப தெளிவா முடிவெடுத்துடுவார். ஆனா இந்த மனிதர்களுடைய உளவியல், நீதி நெறிமுறைகள், தார்மீக குற்றங்கள் இதையெல்லாம் அளக்க எந்த எக்ஸ்ரே எந்திரமும் கிடையாது. மிகச்சரியான உதாரணம். ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கிறதா என்பதை அறிவியலால் ஈஸியா சொல்லிவிட முடியும். ஆனால் ஒரு மனிதனின் குற்றமனம் முழுமையாக திருந்திவிட்டதா என்பதை எந்த ஸ்கேனரும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. அதுக்காகத்தான் நாம இங்க இருக்கோம். புதிய விஷயங்களை ஆழமாக தெரிந்து கொள்ளும் ஆர்வமுள்ள உங்களுக்கான ஒரு சிறப்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்று நாம் அலசப்போகும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ரீக்ளைம்டு தி கன்விக்ஸ் பாத் டு தி ஃபார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டவை. அதாவது ஒரு கொலை குற்றவாளி தன் தண்டனையை அனுபவித்து முடித்துவிட்டு வெளியே சட்டக்கல்வி பயின்று ஒரு வழக்கறிஞராக முடியுமா? இதுதான் நம்முடைய மைய கேள்வி. இது வெறும் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லக்கூடிய சாதாரண விவாதம் கிடையாது. இது சட்டம் மற்றும் மனிதர்களுடைய அறநெறிக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய மோதல். ஆமா, சட்டம் இதை எப்படி அனுமதிக்குது? கேட்பதற்கே நம்ப முடியாத இந்த சம்பான் தான் இன்றைய பேசுபொருள். சரி, சட்டம் என்ன சொல்கிறது என்பதிலிருந்தே ஆரம்பிப்போம். உணர்ச்சிகளை சற்று ஓரமாக வைத்துவிட்டு பார்த்தால், இந்தியாவில் வழக்கறிஞர்களை நெறிப்படுத்தும் வழக்கறிஞர்கள் சட்டம், அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 24A அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரிவு இருக்கு. ஓ, அந்த பிரிவு என்ன சொல்லுது? இந்த பிரிவு மிகவும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒரு நபர் தார்மீக ரீதியாக கீழ்த்தரமான குற்றங்களில், அதாவது மாரல் டர்பிட்யூட் என்று சொல்லப்படும் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர் வழக்கறிஞராக பதிவு செய்ய முடியாது. இதுதான் பொதுவான விதி. ஒரு நிமிஷம், தார்மீக ரீதியாக கீழ்த்தரமான குற்றங்கள்னா என்ன? சிக்னலை மீறதோ இல்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நடக்கிற சின்ன சின்ன தகராறுகளோ கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. நீங்க திட்டமிட்டு ஒரு கொலையோ கொள்ளையோ அல்லது சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கொடிய செயலோ செஞ்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீதியை காப்பாற்ற வேண்டிய நீதிமன்றத்துக்குள்ள எப்படி அனுமதிக்க முடியும்? அந்த விதியை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அங்கேதான் சட்டத்தின் அடுத்த வரியை நாம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். இந்த பொதுவான விதிக்கு ஒரு மிகப்பெரிய, பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விதிவிலக்கை அதே சட்டம் கொடுக்கிறது. விதிவிலக்கா? கொலை செஞ்சவங்களுக்கு என்ன விதிவிலக்கு இருக்க முடியும்? ஒருவர் கொலை குற்றமே செய்திருந்தாலும் நீதிமன்றம் அவருக்கு அளித்த தண்டனை காலத்தை அவர் முழுமையாக சிறையில் அனுபவித்து முடித்துவிட்டு வெளியே வர வேண்டும். சரி, அப்புறம் அப்படி வெளியே வந்த பிறகு அடுத்த 2 வருடங்களுக்கு அவர் எந்த ஒரு குற்றச் செயலிலும் ஈடுபடாமல் நன்னடத்தையுடன் இருந்துவிட்டால் அதன் பிறகு அவர் வழக்கறிஞராக பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று சட்டம் அனுமதிக்கிறது. என்னது, 2 வருஷமா? எனக்கு இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. சட்டம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு உயிரை எடுத்துட்டு சில வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு சும்மா ஒரு 24 மாசம் எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா இருந்தா போதும், அவங்க செஞ்ச கொலை குற்றம், அவங்க மேல இருக்கிற அந்த தார்மீக கரையெல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சிடுமா? இது கேட்பதற்கு ரொம்ப முரண்பாடாகத்தான் தோன்றும். இது என்ன வீடியோ கேம்ல நம்ம அவுட் ஆயிட்டா ரீசெட் பட்டன் அழுத்திட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரியா இருக்கு. சட்டம் எப்படி இவ்ளோ வெள்ளந்தியா இருக்க முடியும்? உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் சட்டம் இதை வெள்ளந்தியாக அணுகவில்லை. இதன் பின்னணியில் உள்ள இயங்குமுறையை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இயங்குமுறை அது? 2 வருஷம் சும்மா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ன? அந்த 2 வருடம் என்பது ஏதோ மந்திரத்தால் ஒருவரை மாற்றிவிடும் காலக்கெடு அல்ல. அது ஒரு கண்காணிப்பு காலம் அல்லது ப்ரொபேஷனரி பஃபர் என்று சொல்லலாம். ஓஹோ, கண்காணிப்பு காலம். ஆமாம். சிறைக்குள் இருக்கும்போது ஒரு குற்றவாளி கட்டுப்பாடுகளுக்குள் இருக்கிறான். ஆனால் சுதந்திரமான சமூகத்திற்கு வந்த பிறகும் அவனால் குற்ற எண்ணம் இல்லாமல் வாழ முடிகிறதா என்பதை சோதிக்கும் ஒரு கால அவகாசம்தான் அந்த 2 வருடங்கள். ஆனாலும் பாருங்க, அது ரொம்ப குறைவான காலகட்டம் மாதிரி தெரியலையா? ஒரு கொடூரமான குற்றவாளி
தன் இலக்கை அடைய 2 வருடம் பொறுமையா நடிக்க கூட செய்யலாமே. அதற்கான சாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இங்குதான் நீதித்துறையின் அடிப்படை தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை சிறையில் அடைப்பதன் நோக்கம் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பழிவாங்குவதா அல்லது திருத்துவதா என்ற கேள்வி வருகிறது. நவீன நீதி பரிபாலன முறை மறுவாழ்வு என்ற கொள்கையின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்றீங்களா? சரியாக சொன்னீர்கள். ஒரு நபர் தனக்கு அளிக்கப்பட்ட முழு தண்டனையையும் அனுபவித்து விட்டார் என்றால் அவர் சமூகத்திற்கு செலுத்த வேண்டிய கடனை அடைத்து விட்டார் என்று சட்டம் கருதுகிறது. புரியுது. அதன் பிறகும் அவருக்கு மறுவாழ்வு அளிக்க மறுத்தால் சிறைச்சாலையின் நோக்கமே அர்த்தமற்று போய்விடும் அல்லவா? அதாவது தண்டனை முறிஞ்சிருச்சுன்னா சட்டம் அவங்கள ஒரு கிளீன் ஸ்லேட், அதாவது சுத்தமான கரும்பலகையா பார்க்க விரும்புதுன்னு சொல்றீங்க. ஆமாம், சட்டத்தின் பார்வை அப்படிதான் இருக்கிறது. சரி, சட்டத்தோட இந்த மறுவாழ்வு தியோரி கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யதார்த்தத்துல இது எப்படி வேலை செய்யும்? சட்டம் ஒருத்தரை மன்னிச்சிடலாம், ஆனா சமூகம் அவரை ஏத்துக்குமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடிட்டர் இருக்காரு. அவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களின் பென்ஷன் பணத்தை பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. ஒரு ஒயிட் காலர் கிரைம். ஆமா, அவர் தன் தண்டனையே முடிச்சிட்டு வந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். ரொம்பவே தயங்குவோம். அதுதானே மனித இயல்பு. ஒரு தனிப்பட்ட பண விஷயத்துக்கே நாம இவ்ளோ யோசிக்கும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கிற ஒரு சட்ட போராட்டத்துக்கு ஒரு முன்னாள் கொலை குற்றவாளியை எப்படி நம்பி வக்கீலா ஏத்துக்க முடியும்? மக்கள் அப்படி யோசிப்பது மிகவும் இயல்பான ஒன்றுதான். வழக்கறிஞருங்கிறவரு சும்மா ஒரு தொழில் செய்றவர் கிடையாது. அவர்தான் நீதியின் முகம். கோர்ட்டுங்கிறது மக்களுடைய கடைசி நம்பிக்கை. அந்த புனிதமான இடத்துல கரை படிந்த ஒருத்தர் நிக்கிறத மக்களுடைய உளவியல் எப்படி ஏத்துக்கும்? மிக சரியான ஒரு ஒப்பீடு. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வெடிக்கிறது. சட்டத்தின் கடமை ஒருவருக்கு 2வது வாய்ப்பு கொடுப்பது, ஆனால் சமூகத்தின் உரிமை தங்களை பாதுகாத்துக் கொள்வது. கரெக்ட். ஏன்னா அவங்க வெறும் பிரதிநிதிகள் மட்டும் இல்லையே. ஆமாம், வழக்கறிஞர்கள் வெறும் வாடிக்கையாளர்களின் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அவர்கள் நீதிமன்றத்தின் அதிகாரிகள், அதாவது ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட் ரொம்ப பெரிய வார்த்தை இது. உண்மைதான். நீதியை நிலைநாட்டும் ஒரு அமைப்பிலேயே குற்றப்பின்னணி கொண்ட ஒருவர் இருப்பதை சமுதாயம் ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு கண்ணுக்கு தெரியுது. நீங்க நீதிமன்றத்தின் அதிகாரிகள் ரொம்ப புனிதமா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா வக்கீல்களுக்கு இவ்ளோ ரூல்ஸ், தார்மீக நெறிமுறைகள் பத்தியெல்லாம் நம்ம பேசுறோம். ஆமாம், இதையெல்லாம் விட பவர்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கு. இந்த சட்டத்தையே எழுதுற நம்ம நாடாளுமன்றம். அங்க எம்பிகளாகவும் சட்டமன்றத்துல எம்எல்ஏகளாகவும் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? ஆஹா, நீங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை தொட்டுவிட்டீர்கள். இந்த ஆதாரங்களில் உள்ள தரவுகளை பார்த்தால் நமக்கே தலை சுற்றும். ஏன் அப்படி? என்ன தரவுகள் அதில் இருக்கு? 2019ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 43% பேர் மீது கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. என்னது, 43%? ஆமா, இது ஏதோ 1-2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மக்கள் பிரதிநிதிகள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தான் என்று அந்த தரவுகள் சொல்கின்றன. இத கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான கோபம் வருது. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடு. நம்ம நாட்டுல ஒரு முன்னாள் குற்றவாளி ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஏன் ஒரு அமைச்சராகி இந்த நாட்டையே ஆளலாம். சொல்லப்போனால் அவர்கள் சட்டத்தை ஏற்றும் இடத்திலேயே இருக்கிறார்கள். அதுதான், ஒருவேளை அவர்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ற உள்துறை அமைச்சரா கூட ஆகலாம். ஆனா அவர் கோர்ட்டுக்குள்ள ஒரு வக்கீலா வாதாடக்கூடாதா? இது ஒரு வகையான பாரடாக்ஸ் என்று சொல்லலாம். சட்டத்தை உருவாக்குறவங்களுக்கு ஒரு நியாயம், அந்த சட்டத்தை பயன்படுத்தி வாதாடுறவங்களுக்கு ஒரு நியாயமா? நம்ம சிஸ்டம் குற்றவாளி அரசியல்வாதிகளுக்கு ரெட் கார்பெட் விரிக்குது, ஆனா வக்கீல்களுக்கு மட்டும் கதவை சாத்துதா? இந்த தரவுகளை எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் இருக்கிறதை இருக்கிறபடியே நாம் பார்க்க வேண்டும். மேலோட்டமாக பார்க்கும்போது இது மிகப்பெரிய அநீதியாகவும் முரண்பாடாகவும் உங்களுக்கு தோன்றும். ஆமா, முரண்பாடாதானே இருக்கு. ஆனால் நாம் இதை சற்று ஆழமாக, இதன் உளவியல் மற்றும் கட்டமைப்பு ரீதியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் சமுதாயத்தில் இருக்கும் பொறுப்புகள் ஒன்றல்ல. 2 பேரும் மக்களுக்காக வேலை செய்யறவங்க தானே. அரசியல்வாதிகள், அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ஜனநாயகத்தின் அடிப்படை. அது எனக்கு புரியுது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா கிரிமினல் பின்னணி இருக்கிறவங்கள மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்?
அதுதான் மக்களின் உளவியல். பல நேரங்களில் மக்கள் ஒரு அரசியல்வாதியின் மீதான குற்ற வழக்குகளை தார்மீக வீழ்ச்சியாக பார்ப்பதில்லை. அப்போ வேற எப்படி பார்க்கறாங்க? அதை அரசியல் பழிவாங்கல் என்றோ அல்லது தங்கள் சமுதாயத்திற்காக போராடும்போது போடப்பட்ட வழக்குகளாகவோ மக்கள் கருதுகிறார்கள். மக்கள் ஒரு பிரதிநிதியிடம் எதிர்பார்ப்பது அதிகாரம் மற்றும் தங்களுக்கான குரல். ஓ, அவங்க நமக்காக போராடுறாங்கங்கிற ஒரு பிம்பம். ஆமாம். ஆனால் நீதித்துறையின் இயங்குமுறை முற்றிலும் வேறுபட்டது. எப்படி வேறுபடுது? கோர்ட்டும் மக்களுக்கானது தானே? கோர்ட்டு மக்களுக்கானதுதான். ஆனால் அது மக்களின் விருப்பப்படி இயங்குவதில்லை. அது சட்டத்தின்படி இயங்குகிறது. நீதித்துறை என்பது ஜனநாயகத்தின் பெரும்பான்மை பலத்தால் செயல்படும் இடம் அல்ல. நியாயத்தின் அடிப்படையில செயல்படுற இடம். சரியாகச் சொன்னீர்கள். அது நியாயத்தின் அடிப்படையில் இயங்கும் இடம். மக்கள் ஒரு நீதிபதியிடமோ அல்லது வழக்கறிஞரிடமோ பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கவில்லை. கரையற்ற தூய்மையை எதிர்பார்க்கிறார்கள். கரையற்ற தூய்மை கேட்கவே நல்லா இருக்கு. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல நீதித்துறை எந்த ஒரு சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சமூகம் விரும்புகிறது. ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. அரசியல்வாதிகளை பொறுத்துக்கொள்ளும் சமூகம் நீதித்துறையில் ஒரு சிறிய கரையை கூட பொறுத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஓஹோ, ரொம்ப ஆழமான விளக்கம் இது. மக்கள் அரசியல்வாதிகளை தங்களுடைய ரவுடி பாதுகாவலர்களா ஏத்துக்கறாங்க. ஆனா வக்கீல்களை தங்களுடைய புனிதமான வழிகாட்டிகளா பாக்குறாங்க. அதனாலதான் இந்த வித்தியாசம். துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். அப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே சட்டம் எப்படி வேலை செய்யுது, சமூகம் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த இடைவெளியில தான் இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இதனா விதிகள் வர்சஸ் உணர்ச்சிகள், அதாவது ரூல் வர்சஸ் எமோஷன் என்று சொல்வேன். சட்டம் என்பது எப்போதுமே தர்க்கரீதியான விதிகளின் அடிப்படையில் மட்டுமே இயங்கும். அங்க உணர்ச்சிகளுக்கு இடம் இல்லை. ஆமாம், உணர்ச்சிகளுக்கு அங்கு இடமில்லை. அவன் தன் தண்டனையை அனுபவித்து விட்டான், அவனது கணக்கு நேர் செய்யப்பட்டு விட்டது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று சட்டம் தர்க்க ரீதியாக சொல்கிறது. ஆனா சமூகம் அப்படி மிஷின் மாதிரி இயங்காதே. உண்மைதான். சமூகம் உணர்ச்சிகள், அனுபவங்கள் மற்றும் ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. அது சட்டத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறது. என்ன கேள்வி? உன்னை நான் எப்படி நம்புவதுன்னு கேக்குதா? அதேதான். நீ அந்த முன்னாள் கொலை குற்றவாளிக்கு வக்கீல் லைசன்ஸ் கொடுக்கலாம், அது உன் விதி. ஆனால் ஒரு கொலையாளியை என் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பான ஒரு நபராக நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறது. இத நான் இன்னொரு கோணத்துல பாக்குறேன். சட்டம் ஒருவருக்கு லைசன்ஸ், அதாவது அனுமதி தரலாம். ஆனா நம்பிக்கைங்கிறத சட்டம் யாருக்கும் கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுக்க முடியாது. அது அந்தந்த தனி மனிதன் தான் சம்பாதிக்கணும். மிகச்சரி. இப்போ ஒரு கொலை குற்றவாளி வக்கீல் ஆகிட்டாருன்னே வச்சுப்போம். அவருக்கு எந்த கிளையண்டாவது தேடி வருவாங்களா? அதான் யதார்த்தம். ஃபார் கவுன்சில் அவருக்கு பதிவு எண் கொடுக்கலாம், அவர் கருப்பு அங்கியே அணியலாம். ஆனால் நீதிமன்ற வராண்டாவில் அவர் நிற்கும்போது அவரை எப்படி பார்ப்பார்கள்? சக வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் பொதுமக்களும் அவரை சந்தேகத்தோட தான் பாப்பாங்க. அவருக்கு வழக்குகளை யார் கொடுப்பார்கள்? ஒவ்வொரு நாளும் அவர் தன் கடந்த கால நிழலோடு தான் போராட வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கும். சட்டம் அவருக்கு மறுவாழ்வுக்கான கதவை திறந்து விடுகிறது. ஆனா அந்த அறையில் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டியது அவருடைய சொந்த பொறுப்பு. இது வெறும் வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட எங்கேயோ நடக்கிற பிரச்சனை கிடையாது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம் அன்றாட வாழ்வுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம்தான் இது. ஆமா, இதை பொதுவான ஒரு வாழ்க்கை அனுபவமாக பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இதை பொருத்தி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்சிடுறார். இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சக ஊழியர் உங்களை காட்டி கொடுத்துடுறாரு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நான் திருந்திக்க, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? இது நம்ம அனைவருடைய வாழ்விலும் எழும் ஒரு சிக்கலான உளவியல் கேள்விதான். ஆமா, நீங்க அந்த நண்பரை மன்னிக்கலாம், அவர் கூட மறுபடியும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம், பேசலாம். அது சட்டம் வழங்குற 2வது வாய்ப்பு மாதிரி. ஒரு நல்ல ஒப்பீடு. ஆனா உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு ரகசியத்தையோ அல்லது உங்களுடைய மொத்த பணத்தையும் மறுபடியும் அந்த நண்பர்கிட்ட நீங்க நம்பி ஒப்படைப்பீர்களா? கண்டிப்பா உங்க மனசு ஒரு செகண்ட் தயங்கும். நிச்சயம் தயங்கும். மன்னிப்பு கொடுக்கறது ஓகே, ஆனா மறுபடியும் முழுசா நம்ப முடியுமா அப்படின்னு தோணும். இதுதான் சமூக நம்பிக்கை. மன்னிப்புக்கும் முழுமையான நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளி தான் இந்த விவாதத்தோட மையமே. அதனாலதான் தார்மீக குற்றங்கள் செய்த ஒருவரை மீண்டும் நீதித்துறைக்குள் அனுமதிப்பது என்பது வெறும் சட்ட புத்தகங்களில் உள்ள பிரிவுகளை படிக்கும் வேலை மட்டுமல்ல. அது ஒரு மனித உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா,
அது மனிதர்களின் அறநெறி சார்ந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு முடிவில்லாத போர். ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மனிதநேயம், இன்னொரு பக்கம் சமூக பாதுகாப்பு. ஆக ஒரு குற்றவாளி தண்டனைக்கு பிறகு வழக்கறிஞராகும் இந்த சுவாரஸ்யமான பயணத்தின் வழியே நம்ம பல விஷயங்களை அலசிட்டோம். அட்வொகேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 24A எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அந்த 2 வருஷ கண்காணிப்பு காலம் எப்படிப்பட்ட உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதையும் பார்த்தோம். அதே மாதிரி மறுவாழ்வுக்கும் சமூகத்தின் தார்மீக நம்பிக்கைக்கும் இடையிலான அந்த உணர்ச்சிகரமான போராட்டம், அப்புறம் குற்றப்பின்னணி கொண்ட அரசியல்வாதிகளுக்கும் வக்கீல்களுக்கும் சமூகம் வச்சிருக்கிற அந்த வித்தியாசமான அளவுகோல்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாவே பேசிட்டோம். நாம் இன்று பகுப்பாய்வு செய்த இந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றன. நீதி அமைப்பு என்பது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல. அது மனிதர்கள் திருந்தி வாழ ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு கருவியாகவும் இருக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். ஆனால் அதே சமயம் சமூகத்தின் நம்பிக்கையை பாதுகாக்கும் கேடையாகவும் அது செயல்பட வேண்டும். இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த மெல்லிய கோட்டில்தான் நீதியின் தராசு ஊசலாடி கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆதாரங்களை தாண்டி கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிற உங்களுக்காகவே உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை நான் இங்கே முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? நமது நீதி அமைப்பு ஒரு குற்றவாளியின் முழுமையான மறுவாழ்வை 100% நம்புகிறது என்றால், அதாவது ஒருத்தர் திருந்திட்டார்னா அவரை முழுசா ஏத்துக்கணும்னு சட்டம் சொல்லுதுன்னா, திருந்திய குற்றவாளிகளுக்கு எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு பொறுப்பையும் நாம மறுக்க கூடாது இல்லையா? இது கொஞ்சம் விரிவான யோசித்தால் பல சிக்கலான இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும். கண்டிப்பா. ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இணையத்துல பல நாட்டுடைய ரகசியங்களை திருடிய ஒரு மிகப்பெரிய ஹேக்கர் இருக்கார். அவரு மாட்டி ஜெயிலுக்கு போய் தண்டனை முடிஞ்சு முழுமையா திருந்தி வெளியே வராரு. ஒரு சைபர் குற்றவாளி. ஆமா. 2வது வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில அந்த திருந்திய ஹேக்கரை நம்ம நாட்டோட சைபர் செக்யூரிட்டி தலைவரா, அதாவது நம்ம ஒட்டுமொத்த தேசத்தோட இணைய பாதுகாப்பிற்கும் உச்சபட்ச பொறுப்புல உங்களால அமர்த்த முடியுமா? இது உண்மையிலே நம்மை அச்சுறுத்தும் ஒரு கேள்விதான். அதே மாதிரி பல கோடி ரூபாய் நிதி மோசடி செஞ்சு ஏழை எளிய மக்களோட பணத்தை கொள்ளையடிச்ச ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சு திருந்தி வர்றாரு. அவரை உங்களுடைய மொத்த பணமும் இருக்கிற ஒரு பேங்கோட மேலாளரா உங்களால ஆக்க முடியுமா? இது நடைமுறையில் மிகவும் கடினமான ஒரு முடிவு. ஆமா இல்ல? மறுவாழ்வுக்கான 2வது வாய்ப்பு கொடுப்பதற்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பாதுகாப்பு என்பதற்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க தான் வரையறது? எப்படி வரையறது? இதைத்தான் நாம் தொடக்கத்தில் சொன்னோம். எலும்பு உடைந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க எக்ஸ்ரே இருக்கிறது. ஆனால் உடைந்த நம்பிக்கையை கண்டுபிடிக்கும் எந்திரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மிகச்சரி. உடைந்த எலும்பை கண்டுபிடிப்பது சுலபம், ஆனா உடைந்த நம்பிக்கையை ஒட்ட வைப்பது ரொம்ப கஷ்டம். 2வது வாய்ப்பை கண்ணு மூடிக்கொண்டு எல்லா இடத்துலயும் கொடுத்துறணுமா, அல்லது இதையெல்லாம் தாண்டவே கூடாதுன்னு சில கடுமையான எல்லைகளை நம்ம வகுக்கணுமா? இது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. நீங்களே சிந்திச்சு பாருங்க. சட்டமும் மனித மனமும் சந்திக்கும் இந்த புதிரான புள்ளியிலிருந்து மீண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம்.